பட்டியல் இருந்ததுங்க. ஆனா ஸ்கூல்ல வந்து ஹிந்தி, சான்ஸ்கிரிட், தமிழுக்கு மட்டும்தான் தமிழ் வந்து செகண்ட் லாங்குவேஜ் மட்டும்தான் படிக்க முடியும் நாங்க. வேற ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் லாங்குவேஜுக்கு வந்து ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட், அதே மாதிரி தேர்ட் லாங்குவேஜ்க்கு ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட். இதுக்கு மட்டும்தான் ஆசிரியர்கள் இருந்தாங்க. வேற எந்த மொழிக்கும் கிடையாது. சோ ஆசிரியர் இல்லாதப்ப நாங்க எப்படி அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்க முடியும்? மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி சொல்றவங்க எல்லாருமே பட்டியல் இங்க இருக்கிறவங்க இந்த ஹிந்தி ஹிந்தின்னு சொல்றாங்களே ஒழிய பட்டியலில் நாங்க கொடுக்குற எந்த மொழி வேணாலும் படிக்கலாம். இல்லை, அதை சொல்றது கரெக்டு தாங்க. ஆனால் அவங்க சொல்ற இது புரியுது. அவங்க ராதிகா சொன்ன மாதிரி அவங்க அந்த காலத்தில் நடந்து சொல்றாங்க. இப்போ வந்து இங்கே ஆஸ்திரேலியாலே பார்த்தீங்கன்னா கூட இங்கிலீஷ் தான் மெயின் லாங்குவேஜ், அதான் கம்பல்சரி லாங்குவேஜ். இங்கே இன்னும் அது இல்லாமல் ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனல் செகண்ட் லாங்குவேஜ் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு விக்டோரியன் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லாங்குவேஜ், இன்னும் ஸ்பானிஷ், மேண்ட்ரின், ஃப்ரெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு 20 லாங்குவேஜ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ஸ்கூலுக்கு போய் நீங்கள் பார்த்தாலும் அந்த ஸ்கூலில் வந்து அந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து 1 இல்லை 2 தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ஸ்கூலில் வந்து 1 தான் கொடுப்பாங்க. ஆமா, எங்க ஸ்கூல்ல வந்து எனக்கு ஹிந்தி, சான்ஸ்கிரிட் தான் ஆப்ஷன் இருந்தது. தமிழ் இல்லைன்னா இது ரெண்டு தான். வேற லிஸ்ட் இருந்தாலும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. கரெக்ட். விருப்பம் இருந்தாலும் நான் எங்க போய் படிப்பேன்?